எனக்கு உறுதுணையாக இருந்த தமிழ்நாட்டிற்கே நன்றி சொல்ல வேண்டும். நான் மேடையில் பேசும்போது உயிரே உறவே தமிழே என்று சொன்னதற்கான அர்த்தத்தையும் நான் முழுமையாக உணர்கிறேன். இன்னும் பேச வேண்டியது நிறைய இருக்கு. அது தகவல் சம்பந்தப்பட்டதில்லை, அது அப்புறம் பேசுவோம். கண்டிப்பா அதற்கான நேரத்தை ஒதுக்கி தர வேண்டியது என் கடமை தமிழனாக. வியாபாரம் வெற்றி பெறணும், அதெல்லாம் ஓகே. என் சினிமாவும் வெல்ல வேண்டும் என்பதுதான் ஆரம்ப காலத்திலிருந்து நாங்கள் அதான் ஒரே மாதிரி எண்ணம் உடையவர்களுடன் பேசிக்கணும். நாங்கள் செட்டில் இருக்கும்போது மணி சார் ஆகட்டும், நடுவில் போய் பேச டைம் இருக்காது. அதுவும் டெக்னீஷியன்ஸுக்கு மேலேயும் கீழையும் பார்த்துக்கிட்டு ஒரு மாதிரி சித்தர் மாதிரி அலைஞ்சிட்டு அங்கே அதுக்கு நடுவில் நாங்கள் பேசுறது கூட அரட்டையாக இருக்காது. லஞ்சில் உட்காந்து பேசுறது கூட சினிமாவை பற்றியாக இருக்கும், வேற ஒருத்தர் எடுத்த நல்ல சினிமாவை பற்றியாக இருக்கும். இப்படி ஒரு அற்புதமான சூழலில் நாங்கள் இந்த படத்தை எடுத்திருக்கணும். இந்த மாதிரி ஆரோக்கியமான ஒரு சூழல் ஐமைவேதே எவ்வளோ பணம் கொடுத்தாலும் கிடைக்காது. அது எனக்கு கிடைத்தது, ராஜ்கமலுக்கு கிடைத்தது. ராஜ்கமலுக்கு பின்னாடி இருக்கிற அந்த இன்டர்நேஷனல்ங்கிற அந்த வார்த்தைக்கு முழு அர்த்தத்தை மணிரத்னம் எங்கள் டெக்னீஷியன்ஸ் கொடுத்திருக்கிறார்கள். இதில் உள்ள கலைஞர்கள் சின்ன சின்ன பாத்திரம் பண்ணவங்க. ஒரு சின்ன பையன்லாம் ஆக்ட் பண்ணியிருக்காரு, ஒரு 50 படம் பண்ணியிருப்பாரு அந்த பையங்கிற மாதிரி பண்ணியிருக்காரு. அப்போ நிஜமாவே 100-200 படம் பண்ணவங்கெல்லாம் சின்ன சின்ன வேஷங்கள் பண்ணியிருக்காங்க இந்த சந்தோஷத்துக்காக.